வெல்கம் பேக் டு ஜிஆர்கே லா அசோசியேட். நான் உங்கள் அட்வொகேட் ராஜ்குமார், சென்னை ஹைகோர்ட். கணவன் மனைவிட்டேருந்து ஒரு ஜீவனாம்சம் வாங்கலாம், மனைவி கணவன்கிட்டருந்து ஒரு ஜீவனாம்சம் வாங்கலாம். 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க, செஞ்சுட்டாங்க, இது பண்ணிட்டாங்க. வேறு எப்படி சார் ஜீவனாம்சம் வாங்க முடியும்? டெல்லி ஹைகோர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22/9/2025 ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கு. என்னன்னா, கணவன் மனைவி ஒரு குடும்பத்தோடைய வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய கள்ளக்காதலர்களாக இருக்கட்டும், கள்ளக்காதலிகளாக இருக்கட்டும், ஒரு கணவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்லீகல் ரிலேஷன்ஷிப் ஒரு பெண்ணோட வச்சிருக்கா அப்படிங்கும்போது இதனால இந்த பெண்ணுடைய குடும்ப வாழ்க்கை முற்றிலும் சேதாரமாகி கணவன் அந்த பக்கத்தே போய்கிட்டு இருக்காரு, வந்துகிட்டு இருக்காரு. இந்த பெண்ணுடைய குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படும் பொழுது இந்த பெண் ஆதாரபூர்வமாக அந்த கணவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சிருக்காரு, அதனால என் ஃபேமிலி வீணாக போயிடுச்சு, அந்த பெண்ணுடைய சேட்டிங்கு, அதுக்கப்புறம் அந்த பெண்ணு கூட இருக்கிறது போகிறது வர்றதுக்கான ஆதாரங்களை நீதிமன்றத்தில் உட்படுத்தி அந்த பெண்ணிடமிருந்தே ஜீவானம்சம் வாங்கலாம். உன்னால் என் லைஃப் வீணாக போச்சு, என் ஹஸ்பண்டை நீ பறிச்சுக்கிட்ட அப்படின்னு. அதே மாதிரி ஒரு ஆண் தன்னுடைய மனைவி இன்லீகலாக சில பேர்த்து கூட கான்டாக்ட்ஸ் வச்சுருக்காங்க, வாட்ஸ்அப் சேட்டிங்கு, அது இது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணுறாங்க, இதனால என்னுடைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய குடும்ப வாழ்க்கை சீர்குலைந்து போய்விட்டது, என் குடும்ப வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு, இதுக்கெல்லாம் காரணம் என் மனைவி கூட இருக்க அவன் தான் காரணம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்போது அதே கணவன் அந்த ஆதாரப்பூர்வங்களை எல்லாத்தையும் எடுத்துட்டு அவன் யார் அந்த நபரோ அந்த 3rd person மேலே கேஸ் போட்டு அவனை கோர்ட்டுக்கு இழுத்து அவன்கிட்ட இருந்து ஜீவானம்சம் வாங்கலாம் அப்படின்னு டெல்லி ஹைகோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பான தீர்ப்பு சொல்லியிருக்கு. ஏன்னா இதுவரையும் கணவன் மனைவிட்டிருந்து ஜீவானம்சம் வாங்காமல் போவாங்க, மனைவி குடும்பத்திலேருந்து வாங்குவாங்க, கணவன் குடும்பத்திலேருந்து வாங்குவாங்க. இது இன்னும் புதுசாக இருக்குது அப்படின்னா அப்போ தான் எல்லாம் பயப்படுவாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. அடுத்தவன் மனைவியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவன் வந்து அந்த விஷயத்துக்கு நோக்குறானோ, அதுக்கான இந்த இச்சைக்கு பழகுறானோ, அவனுடைய குடும்பம் ஒரு பொழுதும் நல்லா இருக்காது. நல்லா தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வந்து தன் கணவனை விட்டு எந்த மனைவி வந்து அடுத்த ஆண்களுடன், அது நீ டிவோர்ஸ் பண்ணிவிட்டு யாரை வேணால் கல்யாணம் பண்ணிக்க போய்க்க, அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லாமல் ஒரு கணவன் உயிரோடு இருக்கும்போதே மற்ற ஆண்களோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேட்டிங்கு, அது இது, அதுக்கப்புறம் அவங்க கூட பழகிட்டு போயிட்டு வந்துட்டு உடல் ரீதியாக உள்ள ரீதியாக அவங்க கூட டச் வச்சுட்டு இதை வந்து கணவன் கண்டுபிடிச்சி மன ரீதியாக பாதிக்கப்பட்டு பெரிய பிரச்சனைகளில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த கணவனுக்கு ஃபேவராக வரும். அதே மாதிரி மனைவி பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அந்த கணவன் மேலே ஒரு ஆக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா மனைவிக்கு ஃபேவராக வந்து பார்த்திங்கன்னா விஷயங்கள் வரும். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆண் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா யாராவது இந்த இன்லீகல் ரிலேஷன் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க பையன் வீட்டில் அவங்க அம்மா அப்பா என் பையன் ஆம்பளை என்ன வேணாலும் பண்ணுவான், என்ன வேணாலும் செய்வான் அப்படின்னு சொல்லக்கூடிய காலங்கள்லாம் போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி பெண் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்ணுடைய தாயார் சரியில்லாமல் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா என் பொண்ணு யார் கூட வேணாலும் போவா, யார் கூட வேணாலும் இருப்பா, எத்தனை கல்யாணம் பண்ணுவாலும் அதை நீ கேட்கக்கூடாது அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளிப்படையாகவே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி குடும்ப நீதிமன்றத்தில் பார்த்திங்க அப்படின்னா முழுக்க ஆண்கள் சைடு வைக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, என் பொண்டாட்டி நல்லவ தான், என் மனைவி நல்லவங்க தான், என்னுடைய மனைவியோட அவங்க அம்மா மோசமானவங்க, அவங்கனால தான் என் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை, அந்த ஃபேமிலி டோட்டலாக என்கிட்ட இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து அது நடக்கலைன்னு என்னை இந்த நிலைமை கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகள் தான் வருது. மீண்டும் ஒரு நல்லதொரு பகுதியில் உங்களை சந்திக்கும் போது உங்களிருந்து விடைபெறுவது அட்வொகேட் ராஜ்குமார். தேங்க்யூ.